That's very good, actually. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா, ஒரு காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கு கூட சாப்பிட்லாம், இல்லையா டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். திஸ் இஸ் அ வெரி versatile சாட்டிஸ்ஃபையிங் மீல் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். This is very simple dish with 4 ingredients. You just need a slice of bread, toast it, the glaze with the strawberry balsamic vinegar. இது ஆக்சுவலாக நான் வந்து அல்டியில் தான் வாங்கினேன். இது வேறு ஃப்ளேவர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு, அது கூட நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி கிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஸ்ட்ராபெரி பால்சாமிக் வினேகர் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு அந்த சீஸ் விச் இஸ் புராட்டா சீஸ், அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து புராட்டா சீஸ். ஸோ யூ டோஸ்ட் த பிரெட் வித் த புராட்டா சீஸ் ஆன் த டாப் ஆஃப் it. Cut small strawberries into small cubes and put it on the top, and then just glaze the balsamic vinegar. ரெடி ஆகிடும். இது தாங்க அந்த சீஸ். இது வந்து காஸ்கோவில் வந்து உங்களுக்கு பெரிய டப்பாவில் கிடைக்கிது, பெரிய அப்படியே பொட்டேட்டோ மாதிரி இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் டேக் ஒன் அண்ட் புட் இட் ஓவர் த பிரெட். அப்படியே முட்டை மாதிரி இருக்கும். அதை உடச்சிங்கன்னா உள்ளே அந்த காட்டேஜ் சீஸ் மாதிரி வெளியில் வர, அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ட்ராபெரிஸை போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா பெப்பர் க்ராங்க் பண்ணிவிட்டு தென் யூ ஜஸ்ட் கிளேஸ் இந்த ஸ்ட்ராபெரி கிளேஸ்ட் பால்சாமிக் வினேகர். இஃப் யூ டோன்ட் வாண்ட் குக், அப்படியே லேசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூனில் இது ஒரு லஞ்ச் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்ஸ் ஒயில் இப்படி சாப்பிடுவேன். நான் வேணால் அடுத்த முறை நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, என்னோடய நெய்பர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பண்ணேன். இவங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா எனக்கு எப்பயுமே அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக அந்த குக்கி அதெல்லாம் ஏதாவது பேக் பண்ணும்போது கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வென் ஐ டூ சம்திங் வெரி ஸ்பெஷல் ஐ டேக் இட் டு ஹர் ஹோம். அவங்க வீட்லேயும் ஒரு நாய் இருக்குது. ஸோ ஐ வாக் தட் டாக் as well. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு இது பண்ணேன். அதனால தான் அந்த செய்கிறத நான் வீடியோவாக எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு நான் செஞ்சு அவங்க வீட்டில் காமிச்சிட்டு இருந்தேன்னா, ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு லைக் டூ இட். ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் என்னோடய பிரதர்-இன்-லா வந்துட்டார். அவரோட ஒய்ஃபும் வந்தாங்க. என்னடா அது வந்திருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு கிரில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிளாக் ஸ்டோன் கிரில் இருக்கு இல்லைங்களா. நான் நல்லா குக் பண்ணுவேன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் நான் கிரில் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய இதை வாங்கிட்டு வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. ஸோ அதை உள்ள அவரோட ட்ரக்கில் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும் இல்லைங்களா. அதுக்காக நான் வந்து என் பக்கத்து வீட்டுக்காரர் அப்போ தான் நடந்து போனார், அவரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக அந்த கிரில்லில் கொண்டுட்டு வந்து பின்னால் வச்சாச்சு. இப்போ நல்ல வின்டருன்றதுனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் சம்மர் டைம் வரும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாம் பிளாக் ஸ்டோனில் வச்சு குக் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு இதில் இருக்கோம். ஸோ அதுதான். ஸோ எங்கள் கிச்சன் பின்னால் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இதுக்கு வேறு நான் சொக்கா வாங்கணும். எப்போ வாங்குறதுன்னு தெரியல. லோவ்ஸ் போனால் தான் வாங்கணும். இதனோட அந்த மாடலை காமிச்சு அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும். ப்ரொபைன் டேங்க் வாங்கணும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. சொக்கா போடணும், அப்புறமா வந்து டேங்க் வைக்கணும், அப்புறம் தான் இதெல்லாம் இதாகும். ஸோ அப்புறமா நான் உங்களுக்கு செய்யும்போது டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஓகேவா? என்னடா பிரதர்-இன்-லா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வீக் வீட்டில் இருப்பியானாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டோடு தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ தே ஜஸ்ட் கேம் பை, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அப்படியே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. ஓகேவா? அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என் பிரதர்-இன்-லா சிஸ்டர்-இன்-லா 2 பேருக்கும் பேன் கேக் டின்னர் மாதிரி பண்ணி, ப்ளூபெரி பேன் கேக்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் இந்த இதை வச்சுட்டு இந்த சொக்கா போடணும் அப்படின்னு இல்லைங்களா, இந்த கவரை தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இந்த டார்ப்பு இது இருக்கும் இல்லைங்களா, கிரில் கவருன்னு சொல்லுவாங்க, அதுதான். அதை தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் என்னன்னே தெரியலைங்க, எல்லாருக்கும் இந்த பேன் கேக் அவ்வளோ பிடிக்கும். அது என்னமோ தெரியல. ஆனால் எனக்கு நான் ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிடுவேன். அது இந்த ப்ளூபெரிஸ் இல்லை ஸ்ட்ராபெரிஸ்லேயும் சம்டைம்ஸ் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் செஞ்சு கொடுப்பேன். எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். இது என்ன தான் அதில் இருக்குதோ அப்படி சாப்பிடுவாங்க இதில். ஸோ எனிவே, இது நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் எங்கள் பிள்ளைங்க வந்தாலும் சரி, என் ஃபேமிலியிலேருந்து யார் வந்தாலும் சரி, டின்னராக கடன்னு எடுத்து போட்டு இதை பண்ணி ஒரு நல்ல டின்னர் கொடுத்துருவேன். யார் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு போவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா வந்தாங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணும் இல்லைங்களா, அவ்வளோதான். அதனால் இதை நான் டக்குன்னு பண்ணிவிடுவேன்.
ரொம்ப திருப்தியாகவும் இருக்குங்க. எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு போனாங்க அப்படின்ற திருப்தி இருக்கும். இப்போ நான் வேறு ஏதாவது செஞ்சு வச்சாக்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் என் ஹஸ்பண்ட் சைடு வீட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக சாப்பிட்டு போவாங்கங்க. நம்மளுக்கும் அப்படியே இட் கிவ்ஸ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீட்டுக்கு வந்தாங்க, நல்லா நம்ம செஞ்சதை சாப்பிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஐ ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு அது என்னமோ தெரியல, நிறையா ஆல்மோஸ்ட் ஒரு எவ்ரி வீக் ஐ மேக் ஸோ மச் பேன் கேக். அதனால் ஆனால் ப்ளூபெர்ரி பேன் கேக் தான் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். Have a good night. Yeah, you guys too. All right. Coming up. Well, I'm glad your neighbor was around. I know. That was real helpful. He was. Yeah, he's strong. He is strong. He's a strong man. All right, Ann. Love you. Yeah, love you too. Love you too. Yep. என்னோடய ஓபிடியாருக்கு வந்து நான் செய்கிற பேன்கேக் ரொம்ப பிடிக்காதனால அவங்களுக்கு திரும்ப ப்ரெக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள அனுப்பிச்சி விட்டாச்சு. எங்களுக்கு அன்றைக்கி டின்னருக்கு வந்து இந்த தக்காளி சட்னி ஸ்டவ் டாப் பண்ணிவிட்டு எக்கு பாயில் பண்ணியிருந்தேன். இது வந்து தக்காளி சட்னி ஜஸ்ட்டு ஸ்டவ் டாப் பண்ணிவிட்டு சாதம் வடித்து இதில் போட்டு கிளறி முட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுதான் எங்களுக்கு அன்றைக்கி வந்து பசங்களுக்கும் எனக்கும் டின்னர் அன்னைக்கு. இந்த அரிக்கை ரெண்டி பாருங்கள், டிஷ்வாஷர்லேருந்து எடுத்தேன், அப்படி இப்படி வந்துருச்சுங்க. ஓட்டையே எல்லாம் அப்படி பிஞ்சே போச்சுப்பா. ஆனால் இந்த கரண்டி வாங்கி எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்கும், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் வந்துருச்சு. அதனால் சங்கடப்படுத்த. ஆனால் அதிசயம் என்னன்னா இவ்வளோ அப்படி பாட்டாக இப்படி வந்துருச்சு. இதை ஏதாவது டெக்கர் பீஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். நல்லா இருக்குது. இதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷு ஃப்ளவர்ஸு ஏதாவது சம்மர் டைமில் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. சம்மர் டைமில் ஏதாவது இது ஃப்ளவர்ஸ் ஏதாவது we can keep it like a decor on the table or something like that. அதனால் இதை அப்படியே சேவ் பண்ண போகிறேன். எப்படியோ பிள்ளைங்க கையில் கீழே இது பண்ணாமல் டிஷ்வாஷரில் போட்டு எடுக்கும்போது இப்படி ஆணுச்சு. ஓகேங்க, டிஷ்வாஷர் எம்டி பண்ணணும் நான். ஓகேங்க, அன்றைக்கி அவ்வளோ டயர்டாகி போயிடுச்சுங்க. அப்புறம் டிஷ்வாஷர் எம்டி பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். எங்கள் ஊரில் வந்து நல்ல வெதர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபால் வெதர் நல்லா வந்துடுச்சு. சூப்பர் கலராக இருக்குது, எல்லாம் அருமையாக இருக்குங்க வெதரு. பட் கோல்ட், ஜஸ்ட் ஒரு லைட் ஜாக்கெட் வேணும், அந்த மாதிரி ஒரு வெதர் இருந்தது அப்போது. ஓகேங்க, I will see you all in the next video. Until then, you all take care. Like I always say, keep it real and keep it simple. Thank you. Thanks for watching my video and thanks for being part of my journey. Thank you all. Bye.